எக்ஸ்கியூஸ் மீ சார், மேடம் மதுரையிலேருந்து வந்துட்டாங்களா? ரொம்ப அர்ஜென்ட் மேட்டர். மேடம் வந்துட்டாங்க, இப்போதான் ஃபோன் வந்தது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. ச்சே, வக்கீல் கிட்ட போட்டோ கொடுத்தப்ப ஸ்னேகா கூட இருந்தது யாருன்னு பார்க்காம விட்டுட்டோம். ச்சே, இவ்ளோ கேர்லெஸ்ஸா எப்படி விட்டேன்? வாங்க ராஜா. ஒரு கேஸ் விஷயமா மதுரை வரைக்கும் போயிருந்தேன். என்ன ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க? நேத்து கூட ஃபோன் பண்ணியிருந்தீங்க. எனி ப்ராப்ளம்? அது மேடம், மேடம் ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சுன்னு நினைக்கிறேன். என்ன மேடம், மகேஷையும் ஸ்னேகாவையும் ரெஸ்டாரண்ட்ல போட்டோ எடுத்தமே, அது கொஞ்சம் காமிக்கிறீங்களா? நான் பார்க்கணும். இதை தானேம்மா நான் அன்னைக்கே சொன்னேன், ஆனா நீங்க தான் பார்க்கல. இப்ப என்ன திடீர்னு? ப்ளீஸ் மேடம், காமிங்களே. ஐயோ, என்னம்மா? மேடம், இவர் என் ஹஸ்பண்ட் மகேஷ் இல்ல மேடம். ஆமா மேடம், இவர் பேர் புகழ்மணி. இவர் இப்படி ஸ்னேகா கூட? வாட் நான்சென்ஸ்! என்ன விளையாடுறீங்களா? எவ்வளவு பெரிய தப்பு நடந்திருக்கு. உங்களை நம்பி நான் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியாச்சு. இப்ப என்ன பண்றது? இந்த போட்டோவை நீங்க பார்க்காமலே உங்களை நம்பி நான் கோர்ட்டுக்கு போயிருந்தா என் மானம் மரியாதை என்ன இருக்கும்? இத்தனை வருஷம் நான் திறமையான வக்கீல்னு வாங்கின பேரு நாசமா போயிருக்கும். சாரி மேடம், நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அந்த போட்டோவை பார்க்காம விட்டுட்டேன். ஐஸ்வர்யா தான் கண்டுபிடிச்சு சொன்னா. ஜானகி அம்மா தான் இந்த போட்டோவை பார்த்தாங்கல்ல, அவங்களுக்கு மகேஷ் நல்லா தெரியும்ல. அதான் எனக்கும் புரியல மேடம். அவங்க தான் போட்டோகிராஃபருக்கு மகேஷையும் ஸ்னேகாவையும் அடையாளம் காட்டினது. போட்டோஸ் வந்ததும் ஒவ்வொன்னா பார்த்து கமெண்ட் வேற அடிச்சாங்க. இருந்தும் இந்த தப்பு எப்படி நடந்துச்சுன்னு ஒன்றும் புரியலையே. அவங்களுக்கு மகேஷை நல்லா தெரியும். அப்புறம் எப்படி இந்த குழப்பம் வந்துச்சு? தெரியல மேடம். அவங்க நேத்துல இருந்து வீட்ல இல்ல. டிவோர்ஸ் பேப்பர்ல மகேஷ் சிக்னேச்சர் இருக்கு. மகேஷ் தான் சைன் பண்ணியிருக்காரு. மகேஷ்க்கும் ஸ்னேகாவுக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. நிச்சயமா இது எனக்கு தெரியும். இந்த போட்டோ ஆதாரத்துல தான் ஆள் மாறி இருக்கு. ரொம்ப சாரி மேடம். இது உங்க வாழ்க்கை பிரச்சனைமா? இதுல போய் இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருந்திருக்கீங்களே. உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டியதுதான். ஆனா அதுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கிற பெண்களால வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது. புத்திக்கும் கொஞ்சம் வேலை கொடுக்கணும். போங்க, போய் முதல்ல எங்க எப்படி தப்பு நடந்திருக்குன்னு விசாரிங்க. உங்களை நம்பி நான் டைவர்ஸ் நோட்டீஸை வேற அனுப்பி தொலைச்சிட்டேன். சட்டம் கோர்ட் எல்லாம் சாதாரண விஷயம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? மகேஷ் நேகா கல்யாணம் நடந்ததாவது நல்லா தெரியுமா? இல்ல அதுவும் உங்க கற்பனை தானா? இல்ல மேடம், அவங்க கல்யாணம் நிச்சயமா நடந்திருக்கு. அந்த போட்டோவை கூட நான் பார்த்திருக்கேன். ஜானகி அம்மா கிட்ட தான் போய் இதை பத்தி விசாரிக்கணும். அப்ப நான் வரேன் மேடம். முகம் தோன்றின் ஆறுமுகம் தோன்றும் நெஞ்சமதில் அஞ்சேலென வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கு நிறுகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவர் முன் முருகனே சக்தி புதல்வனே மாயன் மருகனே ஈசன் மகனே ஒருகை முகன் நம்பியே நின்னுடைய தண்டை கால் நம்பியே கை தொழுவேன். நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன், வரேன். முருகா, ஆண்டவா, கடவுளே காப்பாத்து. நேத்திக்கு சிவராத்திரி கோயில்ல கதா காலட்சேபம் கேட்டுட்டு ஃப்ரெண்டு வீட்டுல தங்கிட்டு நான் வந்தேன். நீ எங்க போயிருந்த? அதெல்லாம் இருக்கட்டுமா, முதல்ல இந்த போட்டோல இருக்கிறது யாருன்னு பார்த்து சொல்லுங்க. பாருங்க, நல்லா பார்த்து சொல்லுங்க. இதான் ஸ்னேகா, இவர் தான் உன் புருஷன் மகேஷ். ஐயோ அம்மா, இவர் மகேஷ் இல்லம்மா, இவர் பேர் புகழ்மணி. என்னமா சொல்ற? இவர்தாம்மா மகேஷ். ஸ்னேகா இவரைத்தான் மகேஷ்னு என்கிட்ட அறிமுகப்படுத்தினா. இவரும் என் பேரு மகேஷ், என் பொண்டாட்டி தான் ரோஜான்னு சொன்னாரே. இவர்கிட்ட தானே நான் டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்தேன். ஐயோ அம்மா, இவர் மகேஷே இல்லம்மா, இவர் பேர் புகழ்மணி, எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்னு சொல்றேன்ல. அந்த ஸ்னேகா இவர் போய் எதுக்கு உங்ககிட்ட மகேஷ் இன்ட்ரோடியூஸ் பண்ணோம்? புரியலையேம்மா. இவரும் கிரானைட் பிசினஸ் தான் பண்றாரு. ஆமா, கிரானைட் பிசினஸ் பண்றவங்கள என் புருஷன் ஆயிட முடியுமா? அப்புறம் ஏன் இவர் தன்னை மகேஷ்னு அறிமுகப்படுத்திக்கணும்? உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? இவருக்கு இன்னொரு கல்யாணம் ஆயிருக்கு. இவர் பொண்டாட்டியை நான் சந்திச்சேன். ஐயோ அம்மா, என்ன நீங்க என்னென்னமோ சொல்றீங்க?
ஆமாமா, இவரு இன்னொரு பொண்ணையும் போட்டோல நான் பார்த்தேன். அது மட்டும் இல்ல, இன்னொரு பொண்ணும் இவரை கல்யாணம் பண்ணிக்க காத்துக்கிட்டு இருக்கா. மகேஷுக்கு மொத்தம் 4 பொண்டாட்டி. அம்மா கேக்குறதுக்கு எவ்வளவு அபத்தமா இருக்கு. அதனாலதான் இந்த மகேஷ் உனக்கு பொருத்தமானவன் இல்ல, டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடுன்னு அன்னைக்கு சொன்னேன். ஆனா இது மகேஷ் இல்லன்னா ஏதோ குழப்பம் நடந்திருக்கே. குழப்பம் இல்லம்மா, அந்த ஸ்னேகா உங்களை நல்லா ஏமாத்தி இருக்கா. அவ போட்ட சதி திட்டத்துல நாம எல்லாரும் நல்லா மாட்டி இருக்கோம். ஆனா எனக்கு என்ன புரியலன்னா, அவ மகேஷ கல்யாணம் பண்ணிக்கிட்டானா புகழ்மணியை உங்ககிட்ட மகேஷ்னு ஏன் காட்டணும்? ஒருவேளை கல்யாணம் நடக்கலையோ என்னமோ. அம்மா, கல்யாணம் நடந்த போட்டோவை தான் நான் பார்த்தேனேமா. அந்த போட்டோ பொய்யா இருந்தா? போட்டோ பொய்யா இருக்கலாம், ஆனா நான் ஸ்னேகா வீட்டுக்கு போயிருந்தப்ப அவ கழுத்துல தாலி இருந்ததே. அது மட்டும் இல்ல, நான் மகேஷ் வீட்டுக்கு போயிருந்தப்ப ஸ்னேகாவுக்கு வளகாப்பு பண்ணணும்னு மகேஷ் தான் வாயால சொன்னதை நான் என் காதல கேட்டேனேமா. இது எல்லாத்துக்கும் மேல மகேஷ் டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணிட்டாரே. மகேஷ் ஸ்னேகா கல்யாணம் நடந்ததுக்கு இவ்ளோ சாட்சிகள் இருக்கே. எனக்கு ஒண்ணுமே புரியல. வா நேரா போய் கேப்போம். வா வா. ஐஸ்வர்யா, மம்மி, நாளைக்கு என் பர்த்டே இல்ல. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வர சொல்லியிருக்கேன். வரவங்களுக்கு தேங்க்ஸ் கார்டும் கிஃப்ட்டும் கொடுக்கணும். அதான் இப்போ ஃபேஷன். வாங்க மம்மி, தேங்க்ஸ் கார்டு ரெடி பண்ணலாம். ஐஸ்வர்யா, அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை, அது விஷயமா வெளியில போயிட்டு இருக்கா. அவளை தொந்தரவு பண்ணாதம்மா. அப்ப என் பர்த்டே நடக்குதா மம்மி? ஐஸ்வர்யா, நான் சொல்றது கேளுமா. நீ ரொம்ப கெட்ட பாட்டி. என் பர்த்டே அன்னைக்கு நான் அழ வைக்கிறல. எனக்கு பர்த்டேவே வேணாம். போ. ஐஸ்வர்யா. அம்மா, அந்த ஸ்னேகா ஏதோ பெரிய திட்டம் போட்டிருக்கா. அவ அப்படி செய்யக்கூடிய ஆளுதான். அதனால நாம அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க கூடாதுமா. நாம தீர விசாரிச்சாதான் அவ திட்டம் என்ன நமக்கு தெரியும். அது வரைக்கும் அவளோட ரகசியம் நமக்கு தெரிஞ்சிருக்குன்னு அவளுக்கு தெரியவே கூடாது. எனக்கு ஒரே குழப்பமாவும் பயமாவும் இருக்குமா. ஏதோ விபரீதம் நடந்துகிட்டு இருக்கு. பெரிய பிரச்சனை ஆயிடும் போல இருக்கே. புரியுதுமா. நாளைக்கு ஐஸ்வர்யாவோட பர்த்டே. இப்ப போய் இந்த டைவர்ஸ் பிரச்சனையை கலரணும்னா குழந்தையோட பர்த்டே கெட்டு போயிடும். குழந்தை ரொம்ப ஆசையா இருக்கா. நம்மளால அது கெட்டு போச்சுன்னா அவன் மனசு உடைஞ்சு போயிடும். என்னால ஐஸ்வர்யா அழக்கூடாதுமா. என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. குழந்தைக்கு பர்த்டேயும் முக்கியம், டைவர்ஸ் விஷயம் அதை விட முக்கியம். நீ மகேஷ்க்கு ஃபோன் பண்ணி நேரடியா பேச ப்ளீஸ். இல்லம்மா, இன்னைக்கு விட்டுறலாம். நாளைக்கு ஐஸ்வர்யா பிறந்த நாள் முடிஞ்ச கையோட அந்த ஸ்னேகாவோட நான் நேரடியா மோத போறேன். அவ மட்டும் ஏதாவது சதி திட்டம் பண்ணி இருந்தா, ஏண்டா பிறந்து தொலைஞ்சோன்னு அவ நினைக்கிற அளவுக்கு அவளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். இப்ப நான் போய் ஐஸ்வர்யா கவனிக்கிறேம்மா. பாட்டி, வாமா. பாட்டி, ஒரு குட் நியூஸ் பாட்டி. மகேஷ் கண்டிப்பா என் வளகாப்புக்கு வராராம் பாட்டி. இப்பதான் அவரோட ஆபீஸ்ல ஒர்க் பண்ற பியூன் கிட்ட பேசிட்டு வரேன். என் வளகாப்புக்கு வரதுக்காக எனக்கு பட்டு புடவை, நகை, வளையல் எல்லாம் நிறைய வாங்கியிருக்காராம் பாட்டி. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா. இப்பதான் நிம்மதியா சந்தோஷமா இருக்கு. அந்த அயோக்கியம் இங்க வரக்கூடாது. உன் கல்யாணத்தை நிறுத்தினவன் தானே அவன். எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு இப்போ உன் வளகாப்புக்கு வரானா? டேய், சொந்த மூஞ்சிய வச்சுக்கிட்டு தான் வருவான். இதுக்காக கடையில போய் வேற மூஞ்சியா வாங்குவான்? அவன் இந்த வீட்டு வாசப்படிய மிதிச்சானா அவன் கைய கால உடைப்பேன். என்னடா சொன்ன நீ? நீ அவர் கை கால உடைப்பேமா? அவள திமிர அவனுக்கு எங்க உடைப்பாக்கலாம்? உடைடா பார்க்கலாம். நீ வேற பின்ன என்ன வருது சார்? அறிவு கெட்டவன். இந்த காரியத்தை சாதிக்கிறதுக்காக நான் எவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டிருப்பேன். என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு மகேஷ் தான் அப்பா. அவரை தடுக்கிற உரிமை அந்த ஆண்டவனுக்கே கிடையாது. இவன் இந்த கிச்சா அவரை தடுப்பானாமா? பாக்குறேன். ஸ்னேகா, உனக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை இதெல்லாம் இருக்கா? எதுவுமே இல்லடா. என்ன இப்போ? பேசாம இருப்பா. நாளைக்கு மகேஷ் இந்த வீட்டுக்கு வந்தாலே பிறக்க போற குழந்தைக்கு அவன் தான் அப்பான்னு இந்த ஊர் உலகம் தெரிஞ்சுக்கும். அது ரொம்ப முக்கியம்ப்பா. பிறக்க போற குழந்தை அப்பன் பேரு தெரிஞ்சுன்னு பிறக்கட்டுமே. அந்த நல்ல காரியத்தை நீ ஏன்பா கெடுக்கிற? ஓஹோ, நீங்களும் இவ கூட சேர்ந்துட்டீங்களா? ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, காரியம் தான் முக்கியம், வீரியம் பெருசு இல்ல. எப்படியோ போங்க. நாளைக்கு நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். நீ இருக்கணும். நாளைக்கு சினேகாவுடைய அம்மாவும் வருவாங்க. அவங்க கூட பேசிக்கிட்டு. வைதேகி மம்மி வளகாப்புக்கு வராளா? ஏம்மா சினேகா, உங்க அம்மா வர்றத கிச்சா கிட்ட சொல்லலையா? பாட்டி, நான் உன்கிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன் பாட்டி.
அன்னைக்கு நான் அம்மாவை பார்க்க போனப்போ இனிமே இந்த வீட்டு பக்கமே வராதன்னு சொல்லி எனக்கு கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிட்டா. வளகாப்புக்கும் வரமாட்டேன்னு சொல்லிட்டா பாட்டி. என்னம்மா இப்படி சொல்ற? அந்த சொக்கலிங்க உங்க அம்மாவை சமாதானப்படுத்திருப்பாருன்னு நினைச்சேன். இப்ப என்ன பண்றது? மறுபடியும் சொக்கலிங்கம் சார் கிட்ட போய் கெஞ்ச வேண்டியதுதான். நிச்சயமா அவர் கொடுத்த வாக்க காப்பாத்தாம இருக்க மாட்டாரு. இப்போ இன்னொரு தலைபோற பிரச்சனையும் இருக்கு. ஐசியூ வார்டுல மல்லிகா கண்முழிச்சிட்டா. அவளை யாரு அடிச்சதுன்னு போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்கு. போலீஸ் வந்தா வரட்டும். நான் தான் அடிச்சேன்னு ஜெயிலுக்கு போறேன். டேய், அந்த அயோக்கிய மகேஷ் முகத்துல விழிக்கிறத விட இது எவ்வளவு பெட்டர். ஐயோ, மல்லிகா போலீஸ் கிட்ட எந்த உண்மையும் சொல்ல மாட்டா. ஏன்னா அவ வாயை திறந்தான்னா முதல்ல அவ தான் மாட்டிப்பா, அப்புறம் அவ வேலை போயிடும். என்னோட கவலையெல்லாம் வளகாப்பு முடியற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான். வளகாப்பு நல்லபடியா நடந்து முடியட்டும். அதுக்கப்புறம் நானே மல்லிகாவை நேரில் போய் பார்த்து அவளை சமாதானப்படுத்திடுறேன். ஏம்மா என்னம்மா இது? ஒவ்வொரு ஆபத்தா வந்துகிட்டே இருக்க. எல்லாத்தையும் அவன் பார்த்துக்கிட்டணும் நம்பிக்கையா இருப்பான். நீ போய் சாப்பிடு போ. ம். என்னப்பா என்னாச்சு? ஸ்னேகா விட்டுருது. அம்மாடி. ஐயோ, திடீர்னு என்னாச்சுன்னு தெரியலையே. வெளியில போகாத அலையாதேன்னு சொன்னனே, கேட்டியா நீ? கிச்சா, நீ உடனே போ, ஆச்ச போட்டோ போ. வேகமா போ. நான் சொன்னேன்ப்பா, கேட்கவே இல்லை. கொஞ்சம் தண்ணி கொண்டாங்க. அம்மாடி. ஸ்னேகா. பாட்டி, பாட்டி வலிக்கிறது. அம்மா, அம்மா. மகேஷ் நமக்கு நல்லது செய்யறதா நினைச்சு இந்த விஷயத்தை போலீஸ் கேஸ் ஆக்கிட்டாரு. ஸ்னேகாக்கு எவ்வளவு உதவி பண்ணும். அவ ஆடின ஆட்டத்துக்கெல்லாம் தாளம் போட்டோம். ஆனா அவ நன்றியை மறந்துட்டு என்னைய அடிச்சு போட்டுட்டா. மகேஷ் மட்டும் காப்பாத்தாம இருந்திருந்தா செத்து போயிருந்திருப்பேன். நான் செத்து போயிருந்தா அதுக்கு யார் பொறுப்பு? அந்த நன்றி கெட்டவளை சும்மா விடக்கூடாது. என்னம்மா முடிவு பண்ணிட்டீங்களா? நடந்த உண்மைகளை நீங்களே சொல்லிட்டா பெட்டர். நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சா விளைவு ரொம்ப மோசமா இருக்கும். ரொம்ப தர்ம சங்கடமான கேள்வியெல்லாம் கேட்க வேண்டி வரும். இல்ல சார், எது வந்தாலும் வரட்டும். நான் உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இதுக்கு மேலேயும் என்னால இரட்டை வேஷம் போட முடியாது. புத்திசாலித்தனமான முடிவு. என்ன உருட்டுக்கட்டையால அடிச்சது ஸ்னேகா. ஸ்னேகாவா? அவ யாரு? அவளை பத்தி சொல்லுங்க. அவளுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? உங்களை அடிச்சு போடுற அளவுக்கு அப்படி என்ன பகை? மகேஷ் சுத்தி ஒரு பெரிய சதி வலையே பின்னப்பட்டிருக்கேன் சார். அது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் ஸ்னேகா. புகழ்மணின்ற ஒருத்தரோட ஆபீஸ்க்கு நான் இன்டர்வியூக்காக போனேன். அந்த இன்டர்வியூல பாஸ் பண்ணியும் எனக்கு அங்க வேலை கிடைக்கல. அதுக்கு காரணம் ஸ்னேகா. அந்த வேலை அவங்களுக்கு தான் கிடைச்சது. அந்த வெறுப்புல நான் அவங்களை திட்டிட்டு வந்துட்டேன். அந்த ஸ்னேகா யாருன்னு மகேஷுக்கு தெரியுமா? தெரியும். மகேஷ் முன்னாடி காதலிச்சவங்க. ஆனா இப்போ மகேஷ் எப்படியாவது பழி வாங்கணும்னு துடிச்சிட்டு இருக்கா. அப்புறம் மேல சொல்லுங்க. புகழ்மணி ஆபீஸ்ல எனக்கு வேலை கிடைக்காம போனதுக்கு அப்புறமா அந்த ஸ்னேகா என் வீடு தேடி வந்து என்னை பார்த்து பேசி எனக்கு ஒரு வேலை வாங்கி தரதா சொன்னாங்க. அதுவும் மகேஷ் சார் ஆபீஸ்ல. அதுக்கு வேலையா அவங்க என்ன கேட்டது மகேஷோட பிசினஸ் ரகசியங்களை. நமக்கு கிடைக்கலையா? என்னது கோல்டன் கிரானைட்ஸ்னு ஒரு புது கம்பெனிக்கு போயிருக்கா? இப்படி கொஞ்சம் கொஞ்சமா மகேஷோட பிசினஸ், மகேஷோட குடும்பத்தை கலைக்கிறதுக்காக ஸ்னேகா என்ன பயன்படுத்திக்கிட்டா. சோ மகேஷ் ஆபீஸ் டெண்டரை கைப்பற்றி அந்த டெண்டரை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டா அந்த ஸ்னேகா மகேஷோட பிசினஸ் ஒட்டு மொத்தமா கலைச்சிருக்கா. அது மட்டும் இல்ல எஸ்ஐ சார்,
மகேஷ் ஸ்னேகா கழுத்துல தாலி கட்டுற மாதிரி ஒரு கிராபிக்ஸ் போட்டோ ரெடி பண்ணி என்ன மிரட்டி ஒரு பகடையை யூஸ் பண்ணி அதை கொண்டு போய் ரோஜா கிட்ட கொடுக்க சொல்லி சொன்னா. இப்போ அதனால ரோஜாவும் மகேஷும் பிரிஞ்சிட்டாங்க. அவங்க 2 பேருக்கும் இப்போ டிவோர்ஸ் நடக்க போகுது. ஆனா டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணிருக்கிறது மகேஷ் இல்ல, புகழ்மணி தான் மகேஷ் சார் மாதிரி ஃபோர்ஜரி பண்ணி சைன் பண்ணிருக்கான். நான் சொல்றதெல்லாம் உண்மை சார். இது எல்லாத்துக்குமே என்கிட்ட ப்ரூஃப் எல்லாம் இருக்கு. அம்மா அம்மா மெதுவா. டாக்டர் அம்மா, என்னம்மா என்னாச்சு? பேரு சினேகா. 8 மாசம் முடிய போகுது. திடீர்னு வயிற்ற வலின்னு அழுகுறா. கொஞ்சம் பாருங்களேன். நர்ஸ், பேஷண்ட்டை உள்ள கூட்டிட்டு போங்க. என்னம்மா? கொஞ்சம் இருங்கம்மா. கொஞ்சம் மூச்சு இழுத்து விடுங்க. டேய், நீ போய் வெளியில இரு. டாக்டரை செக்அப் பண்ணிட்டு என்கிட்ட வந்து ஏதாவது சொல்லுவாங்க. போ. பாட்டி, ஸ்னேகா வழியில இப்படி துடிக்கிறாளே, குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனையா இல்ல பிரசவ வலினா இப்படிதான் இருக்குமா? பிரசவத்துக்கு இன்னும் நாள் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணுமில்ல. இதெல்லாம் பொம்பளை விஷயம். நீ போய் வெளியில இரு. டாக்டர் அம்மா, ஸ்னேகாவுக்கு அது வந்து இருங்க ஒரு நிமிஷம். பாட்டி, போடா. டாக்டர் கிட்ட நான் பொம்பளை விஷயம் சொல்லியிருக்கேன்ல. போடா. என்ன டாக்டர் ஏதோ சீரியஸா சொல்லிட்டு இருக்காங்க? பாட்டி அம்மா வேற பயப்படுது. உள்ள போலாமா வேண்டாமா? பாட்டிமா, என்னாச்சு? வாடா. முதல்ல ஸ்னேகாவை கொண்டு போய் வீட்டில் விடுறோம். அப்புறம் அவசரமா ஒரு வேலையா நான் வெளியில போகணும். அப்புறம் நீயும் என் கூட வா. பாட்டி, எங்க போகணும்? அதெல்லாம் சொல்ல முடியாது. ஸ்னேகாவுக்கு ஆபத்து. அதைத்தான் இப்போதைக்கு சொல்ல முடியும். என்னம்மா, யாருக்கு ஃபோன் பண்ற? மகேஷ்கா? மா, மகேஷ்க்கு தான் நான் இனிமே ஃபோனே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. ஐஸ்வர்யா பர்த்டேக்கு கேக் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கேன். ஹலோ, ஐயங்கர் பேக்கரிங்களா? ஒரு 9 year old பேபிக்கு பர்த்டே கேக் ஆர்டர் பண்ணணும். கேக் நல்லா கிராண்டா இருக்கணும். என்னங்க? குழந்தை பேர் ஐஸ்வர்யா. உங்களால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் டெலிவரி பண்ணிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஓகேங்க. வணக்கம் ஜானகிம்மா. ஹவுஸ் ஓனரா? வாங்க உட்காருங்க. என்ன திடீர்னு இந்த பக்கம்? நான் தான் மாசம் மாசம் வாடகையை கரெக்டா கொடுத்துடுறேன்னு. அடடா, அதான் கேட்கறதுக்கு முன்னாடியே வாடகையை கூப்பிட்டு கொடுத்துறீங்களாம்மா நீங்க? எனக்கு ஒரு சின்ன சிக்கல். சொல்லுங்க. சொல்ல வருத்தமா இருக்கு, தப்பா எடுத்துக்காதீங்க. அடுத்த மாசம் என் மகனுக்கு கல்யாணம். இது நல்ல விஷயம் தானே, இதுல வருத்தப்பட என்ன இருக்கு? அது சந்தோஷமான விஷயம்தாம்மா. எனக்கு இருக்கிறது ஒரே பையன். இந்த ஒரு வீடு தான் என்னோட சொத்து. கல்யாணமானதும் பையன் இந்த வீட்டில் வந்து செட்டில் ஆகணும்னு ஆசைப்படுறான். அதான் இப்ப பிரச்சனையம்மா. இந்த வீட்லயா? ஆமாம்மா, இது ரொம்ப ராசியான வீடு. புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கிறான். இந்த வீட்டை ஆபீஸா மாத்தி மாடியில வீடு,
கீழே ஆபீஸ்னு தொழில் தொடங்க விருப்பப்படுறாம்மா. என்னங்க திடீர்னு இப்படி சொல்றீங்க? நான் 10 வருஷமா இந்த வீட்ல இருக்கிறேன். என்னால உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருந்தது இல்லையே. எல்லாம் வாஸ்தவம் தாம்மா. உங்களை மாதிரி ஒரு குடித்தனக்காரங்க கிடைக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா தொடங்க போற தொழிலுக்கு இத மாதிரி ஒரு இடவசதி என் பையனுக்கு அமையாதும்மா. ஒரு 3 மாசம் டைம் தரேன். நிதானமா வேற இடம் பாருங்கம்மா. இத பிரச்சனை பண்ணாம காலி பண்ணி கொடுத்துட்டா தேவையில்ல. என்ன தப்பா நினைக்காதீங்கம்மா. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். என் பிள்ளையோட எதிர்காலம் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்து காலி பண்ணிடுங்கம்மா. நான் கல்யாண பத்திரிகையோட வரேன். என்னம்மா இவர் இப்படி சொல்லிட்டு போறாரு? அதான் திடீர்னு வீட்டை காலி பண்ண சொல்றாரு. என்ன பண்றதுன்னு புரியல. பாப்போம். வைதேகி, வைதேகி, வைதேகி. என்னாச்சு பாட்டி? ஸ்னேகா, ஸ்னேகாவுக்கு என்ன ஆச்சு? எதுக்குடா அழறா பாட்டி? மாமி எனக்கு ஒன்றும் தெரியாது. ஸ்னேகா வயிற்று வலின்னு சொன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம். அங்க டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. வைதேகி, ஸ்னேகாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றுமா? கடைசி ஆசையா? ஏய் கழுவி, கொஞ்சம் விவரமா தான் சொல்லி தொலையா. ஸ்னேகாவை டாக்டர் கிட்ட செக்கப்புக்கு கூட்டிட்டு போனோம். குழந்தை நிலைமை பெசகா இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஐயோ, தொப்புள் கொடி தலையை சுத்திக்கிட்டு இருக்குதான். குழந்தை பரண்டு கிடக்குதான். பிரசவத்துல தாயாவது சேயாவது தான் பிழைக்கும்னு சொல்லிட்டாங்கம்மா. பாட்டி என்ன சொல்ற? ஆமாண்டா கிச்சா, இதை சொன்னா நீ பயந்துருவேன் தான் உங்ககிட்ட சொல்லல. வைதேகி, ஸ்னேகா ரொம்ப அழுகுறாம்மா. அம்மாவே என்னை வெறுத்துட்டா. இனிமே நான் எதுக்காக உயிர் வாழணும்? குழந்தைய பெற்று கொடுத்துட்டு நான் சாகுறேன். எங்க அம்மாட்ட குழந்தைய கொடுத்துருங்க என்னை தீர்மானமா சொல்லிட்டாம்மா. ஸ்னேகா பழைக்க மாட்டாம்மா. அல்பாயுசுல போயிருவா போல இருக்கே. கடவுளே, நான் என்ன செய்யட்டும்? பெருமாளே, அவ சாகிறதுக்கு முன்னால அவளோட கடைசி ஆசை, கடைசி விசேஷம் இந்த வளகாப்பு தாம்மா. நீ கண்டிப்பா நாளைக்கு நடக்கிற வளகாப்புக்கு வரணுமாம்மா. ஐயோ ஸ்னேகா, நீ என்னடி வாழ்ந்துட்ட? என்ன சுகத்திரி அனுபவிச்ச? ஏன் நான் கடவுள் அவளுக்கு மட்டும் கஷ்டத்து மேல கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்க? எந்த சுகத்தை அனுபவிக்காத போய் சேர போறாளா ஸ்னேகா? அவ கடைசி ஆசையை நிறைவேற்றிருமா. அல்பாயுசுல போற உசுர் இது. வளகாப்பு முடிஞ்சது நிம்மதியா போட்டாட்டி. தூக்கி வாய் வச்சு நான் அப்படிலாம் சொல்லாதீங்க ஸ்னேகா. அம்மா அழாதீங்கம்மா. இல்ல ஸ்னேகா, உன்னை நான் போக விட மாட்டேன்டி. நீ அம்மா இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாது. நீ அனாதை இல்லடி, அம்மா இருக்கேன்டி உனக்கு. நான் வளகாப்புக்கு நான் வரேன்டி ஸ்னேகா. கவிதா, ஸ்னேகாக்கு எதுவும் ஆகாது கவிதா. அம்மா வந்துடுறேன்டி. வளகாப்புக்கு அம்மா இருக்கேன்டி. நான் உன் கூட இருக்கேன்டி ஸ்னேகா. சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம், சந்தோஷம். ஹாப்பி பர்த்டே ஐஷு குட்டி. தேங்க்யூம்மா. நான் இந்த ட்ரெஸ்ல எப்படி இருக்கேன்? ரொம்ப அழகா இருக்குடா. என்ன அம்மா உன் பொண்ணு ஒரே கொஞ்சலா இருக்கு. அங்க எல்லாரும் வந்து வெயிட் பண்றாங்க. பாட்டி, நான் இந்த புது ட்ரெஸ்ல எப்படி இருக்கேன்? குட்டி தேவதையாட்டம் இருக்கேடா. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. ஐஷு குட்டி, பாட்டி கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கடா. ஆ. ஐஸ்வர்யா, நீ 100 வயசு வரைக்கும் இந்த மாதிரி சந்தோஷமா பிறந்த நாளை கொண்டாடணும். நான் உன்னை மனசார வாழ்த்துறேன். ரோஜா, என் பேத்தியோட நீண்ட வருஷத்து ஆசை இன்னைக்கு நிறைவேற போகுது. அதுக்காக தான் ஆண்டவன் உன்னை இங்க அனுப்பியிருக்கான் போல இருக்கு. என் மனசுல இருந்த பாரமெல்லாம் இன்னைக்கு குறைஞ்சிடுச்சு. இனிமே நான் நிம்மதியா கண்ண மூடுவேன். என்னம்மா இது?
குழந்தை பிறந்த நாள் அதுவுமா இப்படி பேசுறீங்க? நீங்க இன்னும் எங்க கூட 100 வருஷம் வாழத்தான் போறீங்க. ஐஸ்வர்யாவோட எல்லா பிறந்த நாளையும் எங்களோட செலிப்ரேட் பண்ணத்தான் போறீங்க. பாட்டி அம்மா வாங்க, வெளியில எல்லாரும் வெயிட் பண்றாங்கல்ல. ஆமா ஆமா, வாமா வா. மடே அடாடாடாடாடா, என்ன அழகு! எங்கள்னே பற்றும் போல இருக்கே, மகாலட்சுமி மாதிரி இருக்கிறியம்மா. அம்மா, நல்ல லட்சணமா ஒரு ஆம்பளை பிள்ளையா பெத்து கொடு. ஐயோ, வெக்கத்தை பாரு. ஆமா, மகேஷ் வருவான்ல? கண்டிப்பா வருவாரு பாட்டி. அம்மா வருவாளா? வருவாங்கம்மா. ஸ்னேகா, ரெடியா? ம். 7 சுமங்கலி பெண்கள் வந்தாச்சு. மத்தவங்கலாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. கிச்சா, அம்மா வந்துட்டாளா? வருவா. உன்னை பத்தின நிலவரம்லாம் மாமி கிட்ட நேத்தே சொல்லியாச்சு. கிச்சா, நீ அம்மாவை போய் பாத்தியா? பாட்டி நானும் நேத்து போனமே. பாட்டி, நீ சொல்லலையா? அதுமா, அவங்க அம்மா வளகாப்புக்கு வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா இல்லையா, அவளை எப்படி கூட்டிட்டு வர்றதுன்னு ஒரு யோசனை வந்தது. நீ வேற வயிறு வலிக்குன்னு டாக்டர் கிட்ட செக்கப்புக்கு போனோம்ல, அதை வச்சு ஒரு யோசனை வந்தது. உங்க அம்மா கிட்ட போய் நான் ஒரு பெரிய பொய்ய சொல்லிட்டேன். அடி கிழவி, நீ சொன்னதெல்லாம் பொய்யா? பொய் சொன்னியா? என்ன சொன்ன? டாக்டர் உன்னை செக்கப் பண்ணி சாதாரண வலின்னு சொல்லிட்டாங்க. அதை நான் உங்க அம்மாட்ட போய் தொப்புள் கொடி குழந்தையோட கழுத்தை சுத்தி இருக்கு, பிரசவம் சிக்கல்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஸ்னேகா ரொம்ப அழுதுகிட்டு இருக்கா. வளகாப்புக்கு அப்புறம் ஸ்னேகா நிலைமை என்ன ஆகுமோ, ஒருவேளை பிள்ளையை பெத்து கொடுத்துட்டு போய் சேர்ந்தாலும் சேர்ந்துருவா. பாட்டி! ஆமா, பொய் தான். அதனால உங்க பொண்ணோட கடைசி ஆசையை நிறைவேற்றிருங்க. வளகாப்ப வந்து பாத்துருங்க, அப்படி இப்படின்னு சொல்லி அழுது புலம்பிட்டேன். ஸ்னேகா, உனக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சதும் உங்க அம்மாவோட மனசு தாங்கலம்மா. அடியே ஸ்னேகா, நான் இருக்கேன்டி, நான் வரேன்டி உன் வளகாப்புக்குன்னு அப்படியே தாய்ப்பாசத்துல தவிச்சுட்டா. அப்புறம்தான் வர்றதுக்கு ஒத்துக்கிட்டா. இந்த கழுவிக்கு நாக்குல சனி இருக்கு போல. நல்லா இருக்க குழந்தைக்கு ஆபத்து அது இதுன்னு உளறி வச்சிருக்க. இது உருப்படுமா? ஸ்னேகா, இத நானும் உண்மைன்னு நம்பி உன்னை எப்படி ஆறுதல் படுத்துறதுன்னு தெரியாம ராத்திரி பூரா நான் தூங்கல தெரியுமா? டேய், அப்படி பொய் சொன்னதுனால தாண்டா வைதேகி வர்றதுக்கே ஒத்துக்கிட்டா. டேய், அப்படி பொய் சொன்னதுனால தாண்டா வைதேகி வர்றதுக்கே ஒத்துக்கிட்டா. அதுக்காக இப்படியா பாட்டி? பிரசவத்துல சிக்கல் அது இதுன்னு அபசகுணமா நாக்கு குசமா பொய் சொல்லுவேன்? பொய் சொல்றதுக்கும் ஒரு அளவு இல்ல? அட, மகேஷ் ரோஜா விவாகரத்து பத்திரத்துல நீ புகழ்மணிய வச்சு பொய் கையெழுத்து போட்டு உன் காரியத்தை சாதிச்சுக்கல. நீதானமா அன்னைக்கு சொன்ன, போற பாதம் முக்கியம் இல்ல, போய் சேர இடம்தான் முக்கியம்னு. உன் ரூட்ல தான் நானும் போனேன். சேம் சைடுல கோல் அடிக்கிறியா? வில்லங்கம் புடிச்ச கழுவினி. சரி விடு கிச்சா. என்ன சொல்லியாவது அம்மா என் வளகாப்புக்கு வந்துட்டா சரி. நீ எதுக்கும் ஒரு தடவை சொக்கலிங்கம் சார் அதுக்கு ஃபோன் பண்ணி அம்மா கிளம்பிட்டாளான்னு கேள. சரி ஸ்னேகா. இன்னும் ஏன் கிச்சா எங்கே நிக்கிற? போய் ஃபோன் பண்ணு போ. சரி. வாமா, நேரமாகுது. சரி பாட்டி, வா போகலாம். வாமா, வா.
ரோஜா நீ இங்க வந்து நில்லு. ஐயோ அம்மா நீங்க நில்லு. கீர்த்தனா, ராஜி, ஷில்பா இவங்க தான் எங்க மம்மி. ஹலோ. ஹலோ ஆண்டி. ஹலோ ஆண்டி. ஹாய். ஹலோ ஆண்டி. ஹலோ. என்ன ஐஷு, கேக் கட் பண்ணலாமா? கட் பண்ணலாமாமா? என்னப்பா கேமரா ரெடியா? ரெடியா இருக்குமா? நீ கொளுத்து. ஐஷு குட்டி, கேக் கட் பண்ணலாமா? அன்னைக்கு அம்மாக்கு கேக் ஊட்டுற மாதிரி நீ ஒரு படம் வரைஞ்சு காமிச்சேல்ல, அது இன்னைக்கு நிஜமாயிடுச்சு பாத்தியா? கடவுள்கிட்ட நீ மனசார வேண்டிக்கிட்டது நிஜமாயிடுச்சுடா. தேங்க்ஸ் மம்மி. சரி சரி, கேக் கட் பண்ணு. Happy birthday to you. Happy birthday dear Aishwarya. Happy birthday to you. ஆ என்ன கிச்சா, என்னாச்சு? எங்கேஜ்டா இருக்கு. ட்ரை பண்ணிட்டே இரு. நமஸ்காரம். நமஸ்காரம். ஸ்னேகா, உன் வளகாப்புக்கு எங்க எல்லாரோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. வளகாப்பு ஆரம்பிச்சிடலாமா? அம்மாவும் மகேஷும் வந்துட்டே இருக்காங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னது, மிஸ்டர் மகேஷ் வராரா? அவர் எப்படிமா? அவர்தான் உன் கழுத்துல தாலியே கட்டாம கல்யாணத்தை நிறுத்தினவராச்சே. இல்ல, அதெல்லாம் நடந்து முடிஞ்ச கதை. என் கல்யாணத்தை தடுத்து நிறுத்தின அதே மகேஷ் தான் இப்போ என் வளகாப்புக்கு வராரு. எங்க அம்மாவும் வரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. எனக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்களேன் எல்லாரும். சரி வா, எல்லாரும் வெயிட் பண்றோம். சரி. ஏம்மா ஸ்னேகா, மகேஷ் நிச்சயமா வருவார்ல? கண்டிப்பா வந்துருவார் வருது சார். நான் போய் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுறேன். மகேஷ், இந்த முறையும் என்னை ஏமாத்திராதீங்க மகேஷ். உங்களை நம்பி நான் எல்லாருக்கும் வாக்கு கொடுத்துருக்கேன். நீங்க வராம வளகாப்பு நடக்காது. வருவீங்களா மகேஷ்? உங்களுக்காக நானும் உங்க புள்ளையும் காத்துட்டே இருக்கோம். வந்துருங்க மகேஷ். குட்டீஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஆண்டி. தேங்க் யூ மா. என்னம்மா? ரோஜா, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. உனக்குள்ள 1000 சோகம் வேதனை எல்லாம் இருக்கு. உன் புருஷனோட விவாகரத்து பிரச்சனை உனக்கு முன்னால பூதாகாரமா நிக்குது. ஆனா அதையெல்லாம் மறைச்சிட்டு நீ சிரிக்கிற. இந்த குழந்தை முகத்திலையும் சிரிப்பை கொண்டு வந்துட்ட. உனக்கு நான் 7 ஜென்மத்துக்கும் கடன் பட்டிருக்கேம்மா. ஒரு தாயோட ஸ்தானத்தை வேற யாராலையும் நிரப்ப முடியாதும்மா. ஆனா நீ ஐஸ்வர்யாவுக்கு தாயாவே உருவெடுத்திருக்க. பெரிய தியாகத்தையும் செஞ்சிருக்க. என் ஆயுசு பூரா உனக்கே சேரட்டும். ஐயோ என்னம்மா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அம்மா அம்மான்னு யார வேணாலும் கூப்பிடலாம். அது வெறும் வார்த்தையா இருந்துருமா? எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் உங்களை தான் நான் தாய் ஸ்தானத்துல வச்சிருக்கேன். உங்களுக்கு மகளா இருக்கிற புண்ணியம் எனக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். அதை நீங்க மறந்துடாதீங்க. ரோஜா, மாமா, ரோஜா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? உனக்கு ஒண்ணும் இல்லையே, நீ இங்கதான் இருக்கியா? ரோஜா, நாம அனுப்பின வக்கீல் நோட்டீஸ் கிடைச்ச உடனே உன் மாமனார் என் அட்ரஸ் தேடி வந்துட்டாரு. நான் தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். உங்களுக்கு தாமா நன்றி சொல்லணும். ஆண்டவா, என் மருமக கிடைச்சிட்டா. என் வாரிசு பத்திரமா இருக்கு. ரோஜா,
இவரு அம்மா இவர்தான் என்னோட மாமனார், மகேஷோட அப்பா ராஜசேகர். வணக்கம் மாமா, ஜானகி அம்மா. பாட்டி ரோஜா, என்னம்மா இது? நீ செஞ்சது நியாயமா? நீ எப்படிமா மகேஷுக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பலாம்? வேற என்ன மாமா பண்றது? அவருக்கும் ஸ்னேகாவுக்கும் கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் நான் இதுக்கு நடுவுல? ஐயோ, மகேஷுக்கும் ஸ்னேகாவுக்கும் கல்யாணமே நடக்கலாமா? மல்லிகா, உங்களுக்கு காயமெல்லாம் கம்ப்ளீட்டா ஆறிடுச்சு. இனிமே நீங்க டிஸ்சார்ஜ் ஆகலாம். பட் நீங்க 10 நாளைக்கு வேலைக்கு போக வேண்டாம். உங்களுக்கு கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் தேவைப்படுது. நான் கொடுத்த மாத்திரையெல்லாம் கரெக்டா சாப்பிடுங்க. 1 வீக் கழிச்சு வந்து என்ன பாருங்க. ஓகே? ஓகே டாக்டர். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர். உங்க கடமையை செய்யுங்க. மேடம், நீங்க சொன்னது எல்லாத்தையும் ஸ்டேட்மெண்டா எழுதியாச்சு. உங்க கையெழுத்து வேணும். சார், அவங்க மேல என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க? ஸ்னேகா புகழ்மணிய அரெஸ்ட் பண்ண போறோம். வேற வழி இல்ல. சார், உங்களை கொலை பண்ண ஸ்னேகா முயற்சி பண்ணிருக்காங்க. புகழ்மணி போர்ஜரியா சட்டத்தை ஏமாத்தி டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டிருக்காரு. 2 பேரும் சேர்ந்து மகேஷ் பிசினஸ நாசம் பண்ணிருக்காங்க. அதுக்கு உங்களை பகடக்காய பயன்படுத்திருக்காங்க. இதெல்லாம் மகேஷ் கிட்ட சொல்லிட்டீங்களா? இல்ல, அவரு எதுவா இருந்தாலும் தீவிரமா பாரபட்சம் இல்லாம ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்காரு. சார், இதுல நானும் சம்பந்தப்பட்டிருக்கேன் சார். நீங்க அப்ரூவரா மாறிட்டீங்க, அதனால தப்பிச்சீங்க. உங்களுக்கு ஒன்றும் பெரிய ஆபத்து வராது. உங்க தப்புகளுக்கு கூட தூண்டுகோல் ஸ்னேகா தானே. இதுல இருக்கிற ஸ்டேட்மெண்ட கோர்ட்ல அப்படியே சொல்லிடுங்க. கோர்ட் உங்களை ரிலீஸ் பண்ணிடும். இந்தாங்க, சைன் பண்ணுங்க. பெண் கொடுங்க. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்டர் புகழ்மணி யாரு? என்னங்க இது? நம்ம வீட்டுக்கு போலீஸ் எல்லாம் வந்திருக்கு. ஒரு நிமிஷம்மா. சார், நான் தான் புகழ்மணி. என்ன விஷயம்? மிஸ்டர் புகழ்மணி, உங்களை அரெஸ்ட் பண்றதுக்காக அரெஸ்ட் வாரண்டோட வந்திருக்கேன். என்னது அரெஸ்டா? ஆமா, அரெஸ்ட் வாரண்ட். என்னங்க இது? இப்பதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சது, அடுத்த பிரச்சனை இப்ப ஆரம்பமா இருக்கு. எதுக்கு இவர அரெஸ்ட் பண்றீங்க? என் புருஷன் என்ன தப்பு பண்ணாரு? மேடம், உங்க புருஷன் புகழ்மணியும் ஸ்னேகாங்கிற பொண்ணும் சேர்ந்து மகேஷ்ங்கிறவரோட பிசினஸ கெடுத்திருக்காங்க. மிஸ்டர் புகழ்மணி மகேஷ்ங்கிற பேர்ல போர்ஜரி கையெழுத்து போட்டு ரோஜாவுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு. ரோஜா மகேஷ் குடும்பத்தை பிரிக்க பார்த்திருக்காரு. சட்டத்தை ஏமாத்திருக்காரு. மல்லிகா எல்லா வாக்குமூலத்தையும் தெளிவா கொடுத்துட்டா. உண்மையா இல்லையான்னு அவர் கேளுங்க. என்ன புகழுது? யார் இந்த மல்லிகா? ஏய், எனக்கு பிள்ளையா பிறந்துட்டு நீ ஏன்டா மகேஷ்ங்கிற பேர்ல போர்ஜரி கையெழுத்து போட்ட? மாப்ள, அந்த ஸ்னேகா கூட சேர்ந்து நீங்களும் சோரம் போயிட்டீங்களா? ஐயோ, அந்த சிரிக்கி சினேகா கூட சேர்ந்தவங்க யாரு உருப்பிட்டு இருக்காங்க? டே புகழ்மணி, உங்க அப்பாவை பார்த்து கூட நீ திருந்தலையா? என்ன காரியம்டா செஞ்சிருக்க? புகழ், பேசுங்க புகழ். இப்படி பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? இவங்க சொல்றதெல்லாம் உண்மை அர்த்தமா? என்னங்க இது? உங்களுக்கு அந்த ஸ்னேகா பழக்கம் வேண்டாம் தானே கொஞ்ச நாள் ஆபீஸ்க்கு போக விடாம எல்லா பொறுப்பையும் நான் எடுத்துக்கிட்டேன். இப்ப என்ன மாயாஜாலம் பண்ணி உங்களை அரெஸ்ட் பண்ற லெவலுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கா பாருங்க. என் புருஷனை மைக்கி அதையும் இதையும் புடிங்கிட்டு இப்போ என் புள்ளைய மைக்கி சாக்கடை குழியில தள்ளம் பாக்குறான். அவ விளங்கவே மாட்டான். அவன் நாசமா தான் போவான். கான்ஸ்டபிள், எஸ் சார், அரெஸ்ட். இல்ல, என் புகழை நான் அரெஸ்ட் பண்ண விட மாட்டேன். ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கலாம். அவர் எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாரு. ஐயோ,
எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கலாம். விடுவா, எடுத்துட்டு வாயா. வா. வா, சீக்கிரம் வா.